Good evening, friends. This is your Jawahar. I welcome you to the session. இன்னைக்கு கூகுள் டூடில் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது கூகுளில் அந்த வார்த்தையை டூடில் பண்ணுறாங்க. அந்த டூட்லிங் அப்படின்னா என்ன, எப்படி இது ஆரம்பித்தது அப்படின்னு. அதே மாதிரி 24 செப்டம்பர் அன்னைக்கு இந்த கூகுள் டூடிலில் ஒரு பரந்த ஒரு கடல் பரப்பில் ஒருத்தர் நீந்தி போகிற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அது சாஹா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி, வீராங்கனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க யார், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மூன்றாவதா, அதே நாளில், அதாவது 24 செப்டம்பர் அன்னைக்கு பிறந்த ஒரு பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை, அவங்களுடைய காமான்னு சொல்லக்கூடிய அந்த பார்சி போராளி அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த கூகுள் அப்படின்னு இன்னைக்கு வந்ததுனால கூகுள் நிறுவனத்தில் ஒரு செக்கஸ்லோவாக்கியை சேர்ந்த ஒரு சிறுமி, அவங்க மலீஷியஸ் சாஃப்ட்வேர், அதாவது மலீஷியஸ் அப்ளிகேஷன் கொண்ட ஒரு 7 மலீஷியஸ் ஆப்பை அவங்க சொன்னதுக்கு காரணத்தினால அதை கண்டுபிடிச்சி ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லேருந்து கூகுள்லேருந்து அவங்க நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன, எப்படி ஒரு சிறுமியால் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா கூகுள் ப்ளஸ் ரிலையன்ஸ் 2 பேரும் சேர்ந்து தே ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் 4000 ரூபாய்க்குள்ளர ஒரு ஸ்மார்ட் ஃபோனை, ஒரு 20 கோடி ஸ்மார்ட் ஃபோன் தயார் பண்ணி இந்தியாவில் கொண்டு ஒரு கேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா இறுதியாக நம்ம பார்க்கும்போது பெண்களுடைய தலைமை பண்புகள் அரசியலில் வரும்போது எப்படி இருக்குது, இந்தியாவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு தலையங்கம் வந்திருக்கு. அந்த தலையங்கத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் கோ ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த கூகுள் டூடில் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். டூட்லிங் அப்படிங்கிறது சாதாரணமாக என்னென்னா, ஏதாவது ஒரு கேலியாக ஒரு படங்கள் வரைதல் அல்லது ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டு இருக்குது, ஒரு கிறுக்கல்கள் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி கிறுக்கல், ஞான கிறுக்கல்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது கிறுக்கல் அப்படிங்கிறது சாதாரணமாக கிறுக்குவது மட்டுமல்லாமல் இது ஏதோ ஒரு சிந்தனையை தூண்டுவது போல் அமைந்து விடுவதும், ஒரு புது தீம், ஒரு புது கருத்துக்கள், சிந்தனைகளுக்கு வழிவகுப்பதாகத்தான் இந்த டூட்லிங் அப்படிங்கிறது இருக்குது. சாதாரணமாக டூட்லிங் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் அர்த்தம். 17ஆவது நூற்றாண்டில் தான் இந்த வார்த்தையை மிக அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஜெர்மனியில் இதை டூடில் டாப் நூடுல் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இது என்னென்னா, பொதுவாக எப்படி நம்ம கேலி சித்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அது போல் கூகுளின் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கேலி சித்திரம் போது கார்ட்டூனுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கார்ட்டூனில் பொதுவாக அடிப்படையாக ஒரு கருத்துக்களை முன்மொழிகிற மாதிரி, அதாவது ஒரு அரசியல் கருத்தோ அல்லது சமுதாய கருத்துக்களோ முன்வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டூடில் அப்படிங்கிற அந்த பொறுத்த வரைக்கும் கூகுள் ரொம்ப நாளாக பண்ணிட்டு வராங்க. அது என்னென்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி நினைவுபடுத்துறதோ, ஒரு சாதனை பற்றி நினைவுபடுத்துகிறதோ, ஒரு மனிதரை பற்றி சொல்ல வருகிறதோ, அதுதான் பண்ணப்படுகின்ற டூடில், ரைட்? இந்த டூடிலில் நான் சொன்னேன் இல்லையா, 24 செப்டம்பர் அன்னைக்கு அதில் ஆர்த்தி சாஹா அப்படிங்கிற ஒரு பெண் வீராங்கனை, அவங்க நீச்சல் வீராங்கனை, அவங்களுடைய 80வது பிறந்த நாளை குறிக்கின்ற வகையில் அதை அவங்க போட்டிருக்கிறாங்க, ரைட்? இது யார் இவங்க? ஏன்னா இது கூகுளில் இது போடும்போது, இந்த டூட்லிங் பண்ணும்போது நம்ம இனிமேல் எதுக்காக போடுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். ஸோ அந்த பார்க்கும்போது இவங்க ஷீ வாஸ் பார்ன் இன் கல்கட்டாவில் அவங்க 1940 பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்ததுக்கப்புறமா அவங்க தன்னுடைய சிறு வயதிலேயே தாயை 1.5 வயதில் இழந்துட்டாங்க. தந்தை ஒரு ஆர்மியில் இருக்கிறவர். அப்படி இருந்தாலும் சொந்தக்காரர்கள் மன்றியில் அவங்க சேர்ந்திருந்து அவங்க நீச்சலை பழகி சிறு வயதிலேயே 1.5 வயதிலிருந்து ஆரம்பித்து 10 வயதிலே பெரிய பெரிய சாதனைகளை படைச்சிருக்காங்க. தன்னுடைய 19வது வயதில் அவங்க பிரிட்டிஷ் சேனல், இங்கிலீஷ் சேனல், அதாவது பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த மிக கடினமான ஒரு பகுதியை கடந்து போய் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பண்ணவங்களாம் இருக்காங்க. மீகிர்சன் முன்னாடி பண்ணார். அவங்களாம் ஆண்கள் முதல்ல இது பண்ணினது இவங்க தான். 1959 இவங்க இதை பண்ணி சாதனை பண்ணியிருக்காங்க. இப்படி சாதனை பண்ணினவங்க அவங்க வாழ்ந்த மொத்தமே காலங்கள் பார்த்தா 44 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இது பல சாதனைகள் பண்ணி இவங்க தன்னுடைய எந்தெந்த அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண முடியும் அத்தனை அச்சீவ்மெண்ட்டையும் அவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க. தங்களுடைய 44வது வயதில் அவங்க ஒரு ஜாண்டிஸ் மற்ற பிரச்சனைகள் வந்ததுனால அதன் மூலம் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்படி இந்த ஆர்த்தி சாஹா அப்படிங்கிற ஒரு பெண் நீச்சல் வீராங்கனையை நினைவுபடுத்துவதமாக, அவர்களை கௌரவப்படுத்துவதமாக தான் இந்த டூடல் போடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக காமா,
பிகாஜி ருஸ்தம் காமா அப்படிங்கிறவங்க 1861 இன்றைக்கு இருக்கின்ற மும்பையில் ஒரு பெரிய பணக்கார பார்சி குடும்பத்தில் பிறந்தவங்க. இருந்தாலும் அவங்களுடைய மனசெல்லாம் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அவங்க வழக்கறிஞராகி இன்னொரு வழக்கறிஞரை திருமணம் செய்து லண்டனில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க திரும்பி வர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதாவது ஷி ஹஸ் பீன் எக்ஸைல்டு, ஷி இஸ் நாட் அலோட் டு கம் இன்சைட் இந்தியா. அந்த ஒரு சூழ்நிலை 1907 அவங்க ஜெர்மனியில் இருக்கிற ஸ்டாட்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல முதன்முறையாக ஒரு ஃபஸ்ட்டு டிசைன்டு இந்தியன் நேஷனல் ஃப்ளாக், இந்தியாவுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு தேசிய கொடியை, அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. 1907 அவங்க அதை ஏற்றி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா 1935 வரைக்கும் லண்டனில் இருந்திருக்காங்க. பல்வேறு நிகழ்ச்சியில் அவங்க வந்து ஈடுபட்டு தன்னை நிறைய பணிகள் ஆற்றியிருக்காங்க. அவங்களுடைய 1935 ஷி வாஸ் அலோட் டு கம் டு இந்தியா. 36 அதுக்கப்புறமா மரணம் அடைந்தாங்க. அவங்களுடைய நினைவாகத்தான் அந்த நாளுக்கு சில பத்திரிகைகள் மிக அழகாக அவங்கள பற்றி போட்டிருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய முக்கியமானது என்னென்னா அவங்க என்ன விட்டு போயிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஷி ஹஸ் ரிட்டன் இந்தியா மஸ்ட் பி ஃப்ரீ, இந்தியா மஸ்ட் பி எ ரிப்பப்ளிக், இந்தியா மஸ்ட் பி யுனைடெட். 3 வார்த்தைகள் அவங்க சொல்கிறாங்க. இந்தியா வந்து ஃப்ரீ கண்ட்ரி, சுதந்திர இந்தியாவாக இருக்கணும். 2வது வந்து இட் ஷுட் பி எ ரிப்பப்ளிக், மக்களாட்சி முறை முழுமையாக இருக்கணும். 3வது இட் ஷுட் பி எ யுனைடெட் கண்ட்ரி, இது வந்து முழுமையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கும்போது செக்கஸ்லோவாக் நாட்டை சேர்ந்த ஒரு சிறுமி, நான் முன்னாடி சொல்கிறது போல் அவங்க ஒரு 7 மெலீஷியஸ் ஆப் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஷி ஹஸ் ரிப்போர்ட்டட் த்ரூ செக்கஸ்லோவாக்கியனுடைய அவங்களுடைய ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று இருக்குது, பி சேஃப் ஆன்லைன் ப்ராஜெக்ட். பி சேஃப் ஆன்லைன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை அவங்க வந்து ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களுடைய சேஃப்டிக்காக செக்கஸ்லோவாக்கியர்கள் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க ரிப்போர்ட் பண்ணக்கூடிய எதனால் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா நமக்கு தெரியணும்ல ஒரு சிறுமி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3-4 ஆப். இந்த ஆப்புகள் என்ன பண்ணுதுன்னா தே ஆர் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது வந்து ஒரு வால்பேப்பரோ அல்லது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ அல்லது மியூசிக், இது மாதிரி ஏதோ ஒன்று போட்டு டவுன்லோட் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க போய் அந்த டவுன்லோட் பண்ணது என்ன ஆகுதுன்னா இன் கோர்ஸ் ஆஃப் டைம் அந்த ஆப்பு தான் அனுப்புது அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இந்த ஆப்பு தெரியாமலே, இந்த ஆப்புன்னு புரியாமலே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், பர்டிகுலர்லி அன்வான்ட் அண்ட் அன்சொலிசிட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பொம்பாட் ஆகுது. ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அந்த டிவைசஸ்க்கு, யூஸ் பண்ணுற டிவைசஸ் எல்லாம். இது இந்த ஆப்லேருந்து தான் வருதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப நாசுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம் சில வேலைகள் நம்ம டிவைசஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப்டர் அனதர் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ தேவையில்லாத விஷயங்களோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய நேரம் முழுக்க வந்து அதை ஆஃப் பண்ணுறதோ அல்லது அதை வந்து மறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதோ ஒரு டைமிங் எல்லாம் கொடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் எதனால் வருதுன்னா எங்கேருந்து வருதுன்னு தெரியாமலே இவங்க இந்த மாதிரி ஒரு மெலீஷியஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணது மூலமாக வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிறுமி இதை கண்டுபிடிச்ச உடனே இவங்க வந்து இது இந்த 7 தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ரொம்ப ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 7 ஆப்பை மெலிஷியஸ் ஆப்புன்னு ஹீ இஸ் ரிப்போர்ட்டிங் டு செக்கஸ்லோவாக்கியா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ ஒரு சிறுமி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை எடுத்து அவஸ்தை அப்படிங்கிற அந்த கம்பெனியில் கொடுத்து அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. அவங்க பார்க்கும்போது இது கண்டுபிடிக்கும்போது கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் இதை வந்து 35 லட்சம் டைம்ஸ் வந்து இந்த ஆப்புகளை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் 3.5 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க இதை சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இமீடியட்டாக அதை சொல்லும்போது ஆண்ட்ராய்டு நிறுவனம் அவங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த 7 ஆப்பை உடனடியாக நீக்கம் பண்ணியிருக்காங்க. கூகுள் இப்போ நீக்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த செய்தி பார்க்கும்போது கூகுள் நிறுவனமும் ரிலையன்ஸும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தட் இஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், ஓஎஸ் ஒன்று, இயங்குதளம் ஒன்று ஸ்பான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த என்ன இதோட மிக முக்கியமானது என்னென்னா 2 பேரும் இணைந்து ஒரு 20 கோடி செல்ஃபோன்கள், அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து 20 கோடி ஸ்மார்ட் ஃபோன் 4000 ரூபாய்க்குள்ளே கிடைப்பது போல் தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க அப்படின்னு தெரிய வருது. திஸ் இஸ் கோயிங் டு பி பிக் கேம் சேஞ்சர். ஏன்னா இந்தியாவில் இப்போ கிட்டத்தட்ட 50% பேர் தான் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் பள்ளி மாணவர்லேருந்து ஆரம்பித்து
குடும்பத் தலைவி வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் இன்றைக்கு நம்ம ஆன்லைன்லேயும் நிறைய விஷயங்களை பிகாஸ் ஆஃப் திஸ் கொரோனா வைரஸ், பிகாஸ் ஆஃப் தி லாக்டவுன், அது செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு கேம் சேஞ்சராக இது வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறாங்க. 4000 ரூபாய்க்குள்ள கிடைக்க போகுது அப்படிங்கிறது. இதே மாதிரி இந்த ஆப், இந்த டெவலப் பண்ணுகின்ற இந்த இயங்குதளம் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, இது இந்தியாவை தவிர, இந்த ஃபோன் தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இந்தியாவை தவிர வெளியில் கொண்டு போனால் இது ஆப்ரேட் ஆகாது அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ரைட். இதை விட இன்னும் சில முக்கியமான தகவல் என்ன வந்திருக்குன்னா, இந்த மிக அதிகமாக இப்போ இந்த லாக்டவுன் வந்ததுக்கப்புறமா ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூசேஜ் அதிகமாக இருக்குது. நேச்சுரல் யூசேஜ் அதிகமாக ஆகத்தான் செய்யும். யூடியூப்பில் யூசேஜ் அதிகமாக இருக்குது 10% அப்படின்னு. ஆனால் இந்த சர்ச் என்ஜினில் பார்க்கும்போது, தேடுபொறியில் கூகுளில் பார்க்கும்போது எவ்வளோ பேர் இந்த சர்ச் என்ஜின்லாம் என்ன பார்த்துருக்காங்க அப்படிங்கும்போது லேர்னிங் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் மிக அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு லேர்னிங் ப்ராசஸில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காட்டியிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெண்களுடைய தலைமை பண்புகள் அப்படிங்கிறத பற்றி ஒரு தலையங்கம் போட்டிருக்காங்க. அந்த தலையங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கு ஜெர்மனி, நியூசிலாந்து, தாய்வான், இந்த 3 நாடுகளும் 3 காண்டினென்ட்டில் கண்டங்களில் இருந்தால் கூட தங்களுடைய அண்டை நாடுகளை விட மிக சிறப்பாக இந்த கோவிட் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. பெருந்தொற்றை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3னுடைய முக்கியமானது என்னென்னா, 3மே பெண் தலைவர்களாக இருக்கிறார்கள். இவங்க 3 பேரும் ரொம்ப நல்லா சிறப்பாக செயல்பட்டிருக்கிறதுனால இது கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யுஎஸில் எடுக்கப்பட்டிருக்க ஒரு சர்வே படி அங்கே இருக்கின்ற 50 ஸ்டேட்ஸில் எங்கெங்கிருந்து பெண் ஆளுநர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து வேகமாக செயல்பட்டு ஆரம்பத்திலே ஒரு நடவடிக்கை எடுத்தனால அங்கே குறைவாக இருக்கிறது தொற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் காரணம் காட்டி பெண் தலைவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்பட்டு வந்திருக்கு. இதெல்லாம் இருந்தால் கூட இதே நேரத்தில் வந்து இந்த என்ன நடந்திருக்கு இன்றைக்கு அப்படிங்கிறத பற்றி அதில் வந்து ஒரு விரிவான ஒரு அலசல் பண்ணியிருக்கணும். அதை பண்ணி பார்ப்போம். பெண்களுக்குரிய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் பெண்களுடைய பெண்களுடைய ஒட்டுமொத்த ஒரு பாப்புலேஷன் பார்க்கும்போது 50% பாதி பேர் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஜனநாயக உரிமைகளை வழங்குவது அதுக்குரிய ஒரு கடமை, ஜனநாயக கடமை அப்படின்னு. 2வது, பெண்கள் பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையும் ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்தையும் அனுபவங்களையும் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தே பிரிங் மோர் கோஆபரேஷன் தேன் எ கைண்ட் ஆஃப் வாட் இஸ் கால்ட் அஸ் காம்படிஷன். அதாவது போட்டியை தவிர்த்து விட்டு கூட்டுறவாக எப்படி இருப்பது அப்படிங்கிறது பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. இதனால் வந்து நெகோசியேஷன்ஸ் பண்ணுறது எளிதாக இருக்குது, கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் எளிதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி யூகேல பண்ணியிருக்கிற ஒரு ஜென்ரல் ஸ்டடிலையும் இது மாதிரி நெகோசியேஷன் பண்ணதில் எப்போ பெண்கள் உட்கார்ந்து பண்ணும்போது அது இப்போ எளிதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு இந்த எஸ்தர் டஃப்லோ அப்படின்னு சமீபத்தில் நமக்கு தெரியும், நோபல் பரிசு வாங்கினவங்க. அவங்க பண்ண ஒரு ரிசர்ச்சில் கூட எங்கெங்கே பெண் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களாக பெண்கள் செயல்படுறாங்களோ அவங்க வந்து பெண்களுடைய அடிப்படை பிரச்சனைகளாக இருக்கின்ற குடிநீர், சாலை, இதுக்கெல்லாம் மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்காங்க. அதே போல் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தின ஒரு ரிசர்ச்சில் அங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, ஊராட்சி மன்ற அளவு நடக்கின்ற கிரைம்ஸ், குற்றங்கள், அது பெண்களுக்கு எதிரான குற்றங்களோ வேறு எந்த குற்றங்களும் இருந்தாலும் அதை தைரியமாக எடுத்து காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று ரிப்போர்ட் பண்ணது பெண்கள் எல்லாம் அதிகமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44% இன்றைக்கு பெண்கள் பார்லிமெண்ட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பங்களாதேஷ் எடுத்துட்டோம்னா 1991 அப்புறமா பங்களாதேஷில் முடிந்த வரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் வந்து அவர் வந்து பெண் தலைமை, பெண் ஆளுமையை வந்து அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. இன்றைக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உலகளவில் 7வது இடத்தில் பங்களாதேஷ் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த பெண்கள் கொடுத்த தலைமை அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதே மாதிரி 94லேருந்து 2005 வரைக்கும் அந்த பெண் தலைவர்களுடைய செயல்பாட்டை பார்க்கும்போது சிறப்பாக இருக்குன்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ரைட். இது இப்படி இருக்கும்போது இந்தியாவோட 2019 நடந்த இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் இதுதான் மிக அதிகமாக ரெப்ரசன்டேஷன் பெண்களுக்கு இருக்குது. ஆனாலும் இது மொத்தம் 14% தான். அதில் 10% தான் அமைச்சரவையில் இன்றைக்கு இடம்பெற்றிருக்காங்க. இதே ருவாண்டாவில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பார்லிமெண்டேரியன் வந்து 65% ருவாண்டா ஒரு சின்ன கண்ட்ரி அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ரைட். இதனுடைய
இது சீஃப் மினிஸ்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சீஃப் மினிஸ்டர் இருந்த இடத்துல பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான திட்டங்கள் பெண்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு, மிக பிரகாசமான எடுத்துக்காட்டு தமிழ்நாடு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் ஒரு லேடி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் 1996 முதல் முறையாக இந்த பெண்களுக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டில் 30% கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் தேவேகவுடா அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஏற்படுறாங்க. அந்த முயற்சி சரியாக வரல. 2010 அது வந்து ராஜ்யசபாவில் ஒரு சட்ட முன்வடிவாக கொண்டு வந்து பாஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறமா லோக்சபாவில், மக்களவையில், மாநிலங்களவையில் இருந்து மக்களவைக்கு சென்று அது இன்னும் வந்து அங்கேயே உட்கார்ந்துட்டுருக்கு. இது என்ன பண்ணுறது அப்படின்போது இது வந்து ஒரு சட்டமாக தான் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகள் தாங்கள் வந்து தேர்தலில் 30% பெண்களுக்கு இடம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது பார்லிமெண்ட்டாக இருந்தாலும், அது வந்து நாடாளுமன்றமாக இருந்தாலும், சட்டமன்றமாக இருந்தாலும் அங்கே அத்தனை பேர் வந்து விடுவார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு கண்ணோட்டமாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த பெண்கள் விடுதலை, அப்படி பெண்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இந்தியாவில், ஆசியாவில் தான் இப்படி இருந்திருக்கு அப்படின்றது கணக்கில் உலகம் முழுக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா, இவ்வளோ 1789 புரட்சி ஆரம்பித்த ஃப்ரான்ஸில் பெண்களுக்கு ஓட்டு உரிமை ஒடுக்கப்பட்டது 1946 தான். அதே போல் யூஎஸில் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு பெண்மணியும் ஜனாதிபதியாக வர முடியவில்லை. அதே போல் யூஎஸில் பார்த்தீங்கன்னா 1960 தான் கருப்பின மக்களுக்கான உரிமைகள் கோரல், பெண்களுக்கான உரிமைகள் கோரல், அதுக்கப்புறமா சமத்துவ பாலின சமத்துவம், இதுக்கெல்லாம் வந்து பிற புரட்சிகள்லாம் சில ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுக்கு அப்புறமா தான் அது வந்தது. அப்புறம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்கும்போது முதல் உலகப் போர் அப்படின்னு ஏற்பட்டப்போ மிக அதிகமாக பொருட்கள் தயாரிப்பு, அதுக்கப்புறமா நிறைய ஆட்கள் ஆர்மிக்கு செல்ல வேண்டிய சூழல்கள்லாம் ஏற்பட்ட போது அவங்களுடைய பணி செய்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டார்கள். அவங்களுடைய தொழிற்சாலையை பார்த்துக்கொள்ள ஆட்கள் தேவைப்பட்டார்கள். இயல்பாக வேறு ஆட்களே இல்லாமல் பெண்களை வந்து அவங்க போட்டாங்க. அவங்க அப்படி போட்ட உடனே அவங்க தன்னுடைய பங்குகளை ரொம்ப சிறப்பாக பண்ணினாங்க. ஸோ திரும்பி வந்து இங்கே கொடுங்க அப்படிங்கும்போது நாங்கள் நல்லா தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்ததாக ஒரு சில சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இது வந்து பெண்களுடைய உரிமைகளை, பெண்களுடைய இடத்தை கொடுப்பதற்கு ஒரு முதல் உலகப் போரின் போது ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் வந்து கலிஃபோர்னியாவில், அமெரிக்காவில் பல இடங்களில் வந்து நிலக்கரி சுரங்கங்களில் வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லும் போது பெண்கள் போட்டு அவங்க வந்து ஆண்களுக்கு நிகராக வேலை செய்தார்கள் அப்படின்றது. ஆக பெண்களுடைய சமத்துவத்தை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான், அவங்களுக்குரிய இடத்தை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தலையங்கத்தினுடைய கருத்து. ஐ திங்க் இன்றைக்கி எல்லாமே ஒரு லேடி ஸ்பெஷலாக அமைஞ்சு போச்சு. Hope you enjoyed it. If you want, you will share it with your friends. Until we meet you in yet another video. Bye bye. Best wishes.